வணக்கம். ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, அடிக்கடி தமிழ்நாடு வரும் மோடி, தோல்வி பயத்தில் பாஜக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இதில் என்ன நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, போன வாரம் தான் வந்தார். போன வாரம் வந்து ஒரு 2 நாள் இங்கே விசிட் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் இந்த 10 ஆண்டுகளில் செய்த சாதனையை சொல்கிறத விட்டுட்டு, இல்லை பாஜக நாட்டு மக்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மைகள் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த சமாச்சாரத்தை பேசுகிறத விட்டுட்டு, தொடர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணுறது, குடும்ப ஆட்சிங்கிறது, இதே மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறது நமக்கு எதை உணர்த்துதுன்னா, தோல்வி இவருக்கு நிச்சயமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் உணர்த்துது. தோல்வி பயத்தில் இவர் உளறி வழக்கமாக நம்ம பார்க்குறோன்னா, ஒருத்தருக்கு தோல்வி பயம் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க உளறி கொட்டுவாங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுவாங்க, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசுவாங்கங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் மோடி உளறி கொட்டுறாரு. அதாவது ஏதாவது ஒரு காரணமே இல்லாத அளவுக்கு இவர் உளறதை நம்ம பார்க்குறோம். இவர் வராரு, ஓகே, வந்துட்டு திட்டங்களை நிறைவேற்றாரு, அதுக்கு திட்டங்களுக்கு அடிக்கல் நட்டுறாரு, இல்லை திட்டங்களை ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க, அதை பேசிட்டு போகலாம். கூடவே அவங்க இந்த 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை விளக்கிட்டு போகலாம். இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு திமுக குடும்ப ஆட்சி, திமுக வாரிசு அரசியல் பண்ணுது, திமுக ஊழல் பண்ணுது அப்படிங்கிறாரு. குறிப்பாக நேற்றுக்கு அவர் பேசின மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா, திமுக கொள்ளையடித்த ஊழல் பணத்தை நாங்கள் தமிழ்நாட்டுக்கே தருவோங்கிறாரு. இது எந்த அளவு இது இதில் 1% கூட உண்மை இல்லைங்கிறது தமிழக மக்கள் உணர்வாங்க. கண்டிப்பாக தமிழர்கள் ஏமாளிகள் கிடையாது. இவர் சொல்கிற மாதிரி இவர் சொல்கிறதெல்லாம், இவர் வாயால் வடை சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய மக்கள் மாதிரி ஏமாளிகள் கிடையாது. நேரடியாக தமிழ்நாடு மக்கள் பார்க்குறாங்க. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் திமுக என்னென்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டை போடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவர் ஏன் இந்த மாதிரி ஒன்றுமே தமிழ்நாட்டுக்கு செய்யாமல், ஆனால் தமிழ்நாட்டுக்கு தாங்கள் செய்கிறது போல் ஒரு நாடகத்தை நடிக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே பிடிக்கல அப்படிங்கிறது இவர் என்றைக்கு உணர போகிறாரு. அதேமாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்கள் இவருக்கு ஏன் உண்மை நிலவரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், மோடியும் பாஜகவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்பவர்கள் அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக அடைந்தவர்கள். மற்ற மாநிலங்கள் மாதிரி அல்லது வட இந்திய மாநிலங்கள் மாதிரி அரசியல் தலைவர்கள் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு இவர்கள் ஏமாளிகள் கிடையாது அப்படிங்கிறத பாஜக உணரணும். நீங்கள் ரிசல்ட்டில் என்ன கொடுக்குறீங்களோ, உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கோ, அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிறது கடந்த கால வரலாறு. அவங்களுக்கு திமுகவுக்கு பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு தான் போடுவாங்க, அதே மாதிரி அதிமுகவை பிடிக்கலன்னா திமுகவுக்கு தான் போடுவாங்களே ஒழிய, எக்காரணத்தை கொண்டு அவங்க பாஜகவை இங்கே நிலைநிறுத்துவாங்க, பாஜகவுக்கு ஓட்டு அளித்து அவங்கள ஆட்சியில் அமர்த்துவாங்க, ஒரு மத கட்சி, ஒரு மத பிரிவினையை உண்டாக்கக்கூடிய, மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய, மதத்தால் மக்களை பிளவுபடக்கூடிய ஒரு கட்சியை கண்டிப்பாக தமிழக மக்கள் எப்போதுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாஜக தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதனால் அவங்க இதில் ஒரு முயற்சி பண்ணுறதோ, இதில் விளையாடி நம்ம மக்களை டிவைட் பண்ணி இஸ்லாமிய வெறுப்பை உண்டாக்கி, அதே மாதிரி சிறுபான்மையினர் வெறுப்பை உண்டாக்கி, ஜாதிக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தப்பட்டு, ஒரு ஜாதியை உயர் ஜாதின்னு சொல்கிறதும், ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு மோத விட்டு அங்கே பண்ணுற அரசியலை இங்கே தமிழ்நாட்டில் பண்ண நினச்சாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது மோடிக்கு கண்டிப்பாக தெரியணும். சும்மா திரும்ப திரும்ப அதே பேசினதே ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் மக்கள் நம்புவாங்கங்கிறது
இங்கே நம்ப மாட்டாங்க. அங்கன்னா நாங்கள் அவர் போகிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில் அங்கெல்லாம் நம்புவாங்களே ஒழிய இங்கே வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதிலும் மக்களுக்கு இவங்களுக்கு பிஜேபி மேலே இல்லை மோடி மேலே வெறுப்பு என்னன்னா, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வெள்ளத்தால். கடந்த 3 ஆண்டுகளாக பார்க்குறேன், ஒரு தடவையும் வெள்ளம். இந்த ஆண்டுலாம் எவ்வளவு வெள்ளம், எவ்வளவு சேதம், மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. 37,000 கோடிக்கு வந்து தமிழக நாடு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. டீட்டெயில்டான வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட இடங்களுடைய எவிடன்ஸோட. அதேமாரி டீம் வேறு வந்து மத்திய ஒன்றிய அரசினுடைய குழு வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு இடத்தையும் சுற்றி பார்த்துருக்கு. நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறாங்க. இன்னும் மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் வந்துட்டு போய் இந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் பிறகும் அதை பேஸ் பண்ணி அனுப்பின இந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு பைசா ஒரு சல்லி காசு கொடுக்காத இந்த ஒரு சூழலில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு தான் எங்களுக்கு வந்து எப்போதும் முன்னணியில் இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் திருக்குறளை தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டு இலக்கியங்களை வச்சு தான் நாங்கள் கோட் பண்ணுறோம். தமிழ்நாடு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி தமிழ் மொழி ரொம்ப முக்கியமான பாரம்பரியமான மொழி, மூத்த மொழி, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாத ஒரு மோடியை மக்கள் எப்படி நம்புவாங்க? நீங்கள் பேசிட்டா போதுமா? வாயாலே வடை சுட்டுட்டா போதுமா? அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து சொல்கிறீங்களே வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அந்த ஸ்கீம் கொண்டு வந்தோம், இந்த ஸ்கீம் கொண்டு வந்தோன்னே, என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறீங்க? எவ்வளோ பணத்தை இங்கே இறக்கிருக்கிறீங்க? நீங்கள் ஜிஎஸ்டியில் வந்து தமிழ்நாடு மக்கள் கொடுத்த பணத்துக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குற பணம் எவ்வளவு? அதேமாதிரி உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்துருக்கீங்க, அதில் தமிழ்நாட்டுக்கு எப்படி விசேஷமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எவிடன்ஸோடு சொன்னால் மட்டுமே இந்த மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். சும்மா வந்து அடிக்கடி நான் வரேன், 2 வாரத்துக்கு 2 ட்ரிப்பு நான் வரேன், வந்துட்டு போகிறேன், எலெக்ஷன் நெருங்க நான் அடிக்கடி வருவேன், நான் பல்லடத்துக்கு வருவேன், நான் தூத்துக்குடிக்கு வருவேன், நான் திருநெல்வேலிக்கு வருவேன், இங்கே வந்து திருநெல்வேலி அல்வா போன்ற மக்கள் வந்து இனிமையான மக்கள், இப்படின்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு உங்கள் குரலுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல். இந்த அரசியலை மோடி புரிஞ்சிக்கணும். சும்மா வந்துட்டு மட்டும் போனால் பத்தாது. தமிழ்நாட்டு அரசு வைக்கிற திட்டங்களுக்கு, கோரிக்கைகளுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த டியூ அதுவே நீங்கள் கொடுக்குறது கிடையாது. எல்லாத்துலேயும் பாக்கி வச்சுருக்கிறீங்க. எல்லா திட்டங்கள்லேயும் தமிழ்நாடு அரசு ஒரு 75% பணம் கொடுக்குது. நீங்கள் ஒரு 25% கொடுத்துட்டு அதில் உங்கள் பேரை போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து லேபல் ஓட்டுற வேலையை மட்டும்தான் மோடி அரசாங்கம் இதுவரையும் செஞ்சிட்ருக்கு. அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் அறிவு பெற்றவர்கள், அரசியல் விழிப்புணர்வு இந்தியாவிலே அதிக அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் அப்படிங்கிறது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவு வந்து ஒரு முன்னேறிய ஒரு திராவிட மாடலை கொண்ட இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த அரசியலுக்குள்ள புகுந்து பாஜகவாலேயோ மோடியாலேயோ ஆர்எஸ்எஸ்ஸாலேயோ சங்கிகளாலேயோ எந்தவித ஒரு பிளவையும் ஏற்படுத்த முடியாது, எந்த ஒரு பிரிவையும் ஏற்படுத்த முடியாது, எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதுங்கிறதான் உண்மையிலும் உண்மை. ஆக மோடி அடிக்கடி தமிழ்நாடு வர்றத நிறுத்திக்கலாம். அவருங்க வந்து வாயால் வடை சுடுறத நிறுத்திக்கிட்டாலே போதும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து திமுக வந்து என்ன செஞ்சுருக்குன்னா மக்களுக்கு வடை கொடுத்து சொல்கிறாங்க. ஒரிஜினலான வடையை சுட்டு கொடுத்து வாயால் வடை சுடுற மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நூதனமான பிரச்சாரத்தை இன்றைக்கி மக்கள் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அடிக்கடி வருவதாலேயோ, சும்மா வெற்று பேச்சு பேசுவதாலேயோ, தமிழை கோட் பண்ணி பேசுவதாலோ, திருக்குறளை பேசுவதாலோ இங்கே
மோடிக்கோ பாஜகவுக்கோ ஆதரவு வந்து விடாது. மாறாக தமிழக மக்கள் நலனில் அக்கறையை கொண்ட கட்சிக்கான திட்டங்களை, திட்ட வரவுகளை, நிதியை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை கவர முடியுமே தவிர, மற்றபடி வாயால் வடை சுட்டால் இங்கே ஒன்றும் நடக்காதுங்கிறது தான் உண்மை. அடுத்தடுத்த நகர்வில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.